உங்கள் அத்தைக்கு எல்லாம் சமைச்சாச்சா? என்ன எகத்தாளமா? எல்லாம் சமைச்சாச்சாவா? ஏண்டி சமைச்சு எல்லாம் சாப்பிட்டே இல்லை? சாப்பிட்டு அப்புறம் கேட்குற உங்கள் அத்தைக்கு எல்லாம் சமைச்சாச்சாண்டு? இன்னைக்கு எங்கள் அத்தை வாராங்க. ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் வாக்கப்பட்டு நான் வாக்கப்பட்டு 17 வருஷம் ஆச்சு. மாங்காய் எண்ணெய் கட்டி கட்டாமல் போனதுனால எனக்கு எங்கள் அத்தை குடும்பத்துக்கும் பெரிய சண்டையாகி போய் பேசவே மாட்டேன் பார்த்துக்கோங்க. இப்போத்தான் எங்கள் அத்தை இந்த வீடியோவில் ஆன்லைனில் பேசுனதுக்கப்புறம் என் மருமகளா இது என்னவா பேசுது அப்படின்ட்டு எங்கள் அத்தையும் சரி மாங்காயும் சரி ஃபோன் அடித்து விசாரித்து இப்போ எல்லாரும் பழகி நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். சுபா பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு வந்தோம். அவங்க இப்போ என் வீட்டுக்கு வரவிட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக சமைச்சே பார்த்துக்கோங்க. சமைச்சதை சாப்பிட்டு விட்டு உங்கள் அத்தைக்காக சமைச்சிட்டீங்களான்னு நக்கல் பண்ணுறாங்க. தெரியுதா? வாங்க இன்னைக்கு எங்கள் அத்தைக்கு என்னென்ன சமைச்சிருக்கேன்னு உங்களுக்கு வாங்க. என்ன நண்டு சரி சொல்லலாம் வா இங்கே வா. எங்கள் அத்தைக்கு பிரியாண்டா ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் மாங்காய்க்கும் பிரியாணினா பிடிக்கும். ஆனால் மாங்காய் செய்ய முடியாது வயவுலைக்கு. பார்த்தீங்களா? பிரியாணி நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க இது வந்துங்க இதுங்க சிக்கனை மிளகு கறி போட்டால் எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்குங்க. மிளகு கறி கஞ்சியும் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் பிரியாணியும் பிடிக்கும். பிரியாணி எப்படி கஞ்சினா ஒரு உண்டை கஞ்சி கூடவே குடிப்பாங்க. நான் சின்ன பிள்ளையிலேயே எனக்கு தெரியும்ல. எனக்கு நல்லா விவரம் தெரிஞ்சு 17-18 வயசுக்கு அப்புறம் தானே சண்டை விட்டுக்கிட்டு போனாங்க. இதுதாங்க எங்கள் அத்தைக்காக மிளகு கறி செஞ்சு வச்சுருக்கேங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதை எங்கள் அத்தைக்கு தனியாக எடுத்து வச்சேன் பார்த்துக்குங்க. எங்கள் அத்தை வந்தவொடனே அப்படியே தூக்கி வச்சுருவேன் சாப்பிடுங்க தெரியும். அதுக்கப்புறம் இங்கே வாங்க இந்த சிக்கன் குழம்பு. மட்டன்லாம் பிடிக்காதுங்க எங்கள் அத்தைக்கு. சிக்கன் குழம்பு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு சிக்கன் குழம்பு குழன்னு வச்சுருக்கேன். அதோடு இன்றைக்கி அத்தை வந்தாண்டா இதெல்லாம் ஊற்றி அடித்து சாப்பிட்டுக்கிட்டு நல்லபடியாக இருந்துட்டு இன்றைக்கி விடிய எங்கள் அத்தைகிட்ட உட்காந்து பழைய கதையெல்லாம் பேசணும்னு எனக்கு அப்படி ஒரு ஆசைங்க. ஏன்னு கேளுங்க, எங்கள் அத்தைகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால மயிறு மாசா கோயில் மாடு ஊடுத்து கம்பெடுத்து அடிச்சு வாட்டு செடியை திட்டு போகுது. ஹை அத்தை வர போகிறாங்க. எனக்கு சந்தோஷம் அம்புட்டு ஒரு சந்தோஷமுங்க. ஒரு மாங்காய் பயிலையால் என் சொந்தம் பொண்ணுகளை கட்டாமல் நான் வாக்கப்பட்டது என் சீமானு எனக்கு சொந்தம் தான். அது அப்புடி சொந்தம். இது ஆத்தாவோட சொந்தம். அதாவது எங்கள் அம்மாவுக்கு தாய் மயனுக்கு வாக்கப்பட்டிருக்கேன். அது எங்கள் அப்புடி சொந்தம். அப்படித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கறதுனால ஒரே பரிசு வச்சுக்கோங்க. எங்கள் அத்தையை பார்க்கறது உண்டு. எப்போ வருவாரு ராத்து கிடைக்க எங்கள் வீட்டுக்கார் கூப்பிட போயிருக்காரு. வரட்டு எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு விட்டு என்ன சமைச்சிட்டீங்க அவங்க அத்தைக்கிட்டு எதாவது கிடையாது போடி எடுத்து எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே. எங்கள் அத்தை வரட்டும். வரவும் எப்போ வரான்னு தெரியலையே என்ன காணும்.